ஏசியாவோட ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இப்போ கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கு. அதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டில் கட்டப்பட்ட ஏர்போர்ட் தான் இது. ஸோ அது என்னடா ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட்னா என்னன்னா, கோஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே மண்ணையும் சிமெண்ட்டையும் நிரப்பி மக்களே வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஐலாண்ட் மாதிரி உருவாக்குறது தான் ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டில் ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது மேலேயே ஒரு ஏர்போர்ட்டு கட்டியிருக்காங்க. இது கட்டப்பட்ட வருஷம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 1994 ஜப்பானோட இன்ஜினியர்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டோட பேரு கான்சா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட் இப்போ 30 இயர்ஸ் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. 1994 இந்த ஏர்போர்ட் தொடங்கினதுல இருந்து இப்போ வரைக்கும் 12.5 ஃபீட் கடலுக்குள்ள போயிருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் இன்ஜினியர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த ஏர்போர்ட் மூழ்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, ரைசிங் குளோபல் டெம்பரேச்சர் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட இன்ஜினியரிங் மார்வல் வந்துட்டு எப்போ மூழ்கும்னு யாருக்குமே ஃபுல்லாக தெரியல. ஸோ இந்த ஏர்போர்ட்டை நீங்கள் நேரில் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இது போல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.